கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை திமுக தலைமை இன்று அறிவிக்க உள்ளது. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் கருணாஸின் முக்குளத்தூர் புலிப்படை, எஸ்டிபிஐ, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகியவற்றிற்கு தலா 1 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்த கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை இன்று திமுக அறிவிக்கிறது. தேர்தல் கமிஷன் வழங்கிய அறிவுறுத்தலின்படி கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்த தேர்தல் கமிஷன் அனுமதி பெற தேவையில்லை. கும்பாபிஷேகம் நடத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகரையும் அழைத்து நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து 6 கோடி பேரல்கள் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நம் நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது. வரும் ஏப்ரல் மாதத்தில் வெனிசுவேலாவிலிருந்து 80 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது கடந்த 2020இல் இறக்குமதி செய்த அளவை விட மிக அதிகம். கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு மேற்காசியாவை மட்டும் நம்பியிருக்காமல் ரஷ்யா, வெனிசுவேலா என மாற்று வழிகளில் இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு முன்னெடுத்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் நோக்கி சென்று கொண்டிருந்த செலன் என்ற கச்சா எண்ணெய் கப்பலுக்கு அனுமதி மறுத்து ஈரான் திருப்பி அனுப்பியது. இதையடுத்து கப்பல் மீண்டும் பாரசீக வளைகுடாவுக்கு திரும்பியது. இந்த தகவலை காபூலில் உள்ள ஈரான் தூதரகம் உறுதி செய்துள்ளது. உலகின் டாப் 50 லிஸ்டில் இந்திய கல்வி நிறுவனங்கள் இடம் பிடித்துள்ளன. ஐஐஎம் அகமதாபாத், ஐஐடி டெல்லி, ஐஐடி சென்னை, ஐஐடி கரக்பூர், ஐஐடி மும்பை, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, பிட்ஸ் பிலானி போன்ற கல்வி நிறுவனங்கள் இந்த லிஸ்டில் இடம்பெற்றுள்ளன. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு தற்போது புதன் திசை நடப்பதால் புதன்கிழமை வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளதாக ஜோதிடர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது பழனிசாமிக்கு நடந்து வருகின்ற திசை புதன் திசை என்பதால் புதன் திசையில் புதன் ஓரையில் புதன்கிழமையில் புதனுக்குரிய எண்ணில் ஒரு வேலையை துவங்குகின்ற போது அது வெற்றில் உண்டாகும். அதனால் இந்த நாளை எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்துள்ளார் என பிரபல ஜோதிடர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மீதான மக்களின் நம்பிக்கை 36% சரிந்துள்ளதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. ஈரான் மீது ட்ரம்ப் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. போர் காரணமாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை உயர்ந்துள்ளதே அவரது ரேட்டிங் குறைய காரணம் என கூறப்பட்டு வருகிறது. இன்றைய விலை: தங்கம் 1 கிராம் $13,899, வெள்ளி 1 கிராம் $290, US டாலர் $93.96, கச்சா எண்ணெய் 1 பேரல் $99.97. இந்தியாவில் உள்ள வீடுகள் மற்றும் கோயில்களில் கிட்டத்தட்ட 50,000 டன் தங்கம் முடங்கி கிடப்பதாகவும் இதன் மதிப்பு $10 டிரில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 940 லட்சம் கோடி ரூபாய் என NSE அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.